இப்போ வாதத்த அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, வாதம் அப்படிங்கிறது காற்று சக்தி தான். ஸோ இந்த காற்று சக்தி நம்ம உடல்ல நம்மளுடைய எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் இதான் காரணம். ஒரு ஆக்ஷன்ஸ் நம்ம நடக்கணும், நிக்கிறோம், உட்கார்றோம், தூங்குறோம் அப்படின்னா, நமக்கு அந்த இடத்துல வாதத்தினுடைய செயல்பாடு, பயன்பாடு ரொம்பவே அதிகம். அதுதான் காரணமே. ஸோ இப்ப இந்த இடங்கள்ல நமக்கு ஒரு 5 வாதமா இருக்கு நம்ம உடம்புல. பிராணவாதம், உதானவாதம், வியானவாதம், சமானவாதம், அபானவாதம் சொல்லிட்டு. இந்த 5 வாதமுமே பார்த்தீங்கன்னா, நம்ம உடல்ல ஒரு இடங்கள்ல இருக்கு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செயல்பாடுகள முக்கியமா வந்து கொண்டு இருக்கு. ஸோ இப்போ நமக்கு இந்த கீழ் வாதம் சொல்லக்கூடிய இந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையில பாதிக்கக்கூடிய ஒரு வாதம் அதிகமாகுது அப்படின்னு சொன்னா, அபானவாதம் தான் பெரும்பாலும் ஜாஸ்தியாகும். ஸோ இது அபானவாதம் எங்க இருக்குன்னு சொன்னா, நம்முடைய அடிவயிறு பகுதியில மூலாதாரம் சொல்லுவோம் பாருங்க. ஸோ அந்த இடங்கள்ல இருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த மூலாதாரம் இடத்துல இந்த அபானவாதம் அதிகரிப்பதனால நமக்கு கால்களுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள்ல எல்லாம் ஒரு தேய்மானம் குடுக்கறது, பார்த்தீங்கன்னா வலி குடுக்கறது, ரத்த ஓட்டத்த கம்மி பண்றது மாரியான நிலைகள இந்த வாதம் அதிகமாகும்போது குடுக்குது.